என்னதான் ஊர்லேருந்து இட்லி பொடி டப்பா டப்பாவை எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு மாதம் தாங்க. அதுக்கப்புறம் தீர்ந்துடுங்க. திரும்ப நாங்கள் தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்ரைடே ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் திருப்தி. இங்கே பெங்களூரில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் காது கிட்ட தாங்க மஞ்சள் வைப்பாங்க. கல்யாணம் ஆனவங்க நம்ம வகிட்டுக்கிட்ட வைக்கிற மாதிரி அவங்க காது கிட்ட மஞ்சள் வச்சுப்பாங்க. சாட்டர்டே வந்து இந்த பணியாரம் 2 சட்னி அரைச்சிட்டு நம்ம மெனுவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. எனக்கு இப்போ ஒரு வாரமாக தாங்க வந்துட்டு ஒரு மனசில் வந்து ஒரு உறுத்தல். நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு தானே, ஏன் இவ்வளோ நாளாக பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்ப யாராவது ஒருத்தவங்க நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம இவ்வளோ நாளாக பண்ணலை அப்படின்னு எனக்குள்ளேருந்தே நானே வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நம்ம பார்த்துட்டு அவங்க நம்ம என்னங்க நினைப்பாங்க? ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் நினைப்பாங்களா? நம்மளோட ரீல்ஸை ஷார்ட்ஸை பார்த்துட்டு அவங்களும் நம்மளை கலாய்ச்சிட்டு அவங்களும் போய் ஒரு ரீல்ஸு ஷார்ட்ஸ் தாங்க பார்ப்பாங்க. இதுக்கு எதுக்குங்க ஃபீல் பண்ணணும்? ஸோ வீக்கெண்ட் இப்படி தாங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.